நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த வீடியோ போட்டு கொலை மிரட்டல், தேனிக்குள்ள சாட்ட வர முடியாது, வந்தா உசுரோட திரும்ப முடியாது, மண்டையில மசிரே இல்லவனா உசுரை பத்தி பேசக்கூடாது. டேய் ஏய் தம்பி தம்பி, வீரம்னா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதுடா வீரம். மலர் மாலைகளுக்கும் தூக்கு கயிற்றுக்கும் எவன் ஒருவன் துணிந்து நிற்கிறானோ அவனே உண்மையான வீரன் என்று தெய்வ திருமகனார் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கர் சொல்லியிருக்காரு. வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்ற முழக்கத்தை முன் வச்சிருக்காரு. உயிர் உசுர மதுக்கு தம்மோட. டேய் என்னையெல்லாம் எங்க வீட்டுல 2010 தண்ணி தீச்சு விட்டாங்க. நீ இன்னைக்கு இருக்கிற துறைமுருகனை பார்த்துருக்கிற, கட்டுப்படுத்தப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்டு பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு இதுக்கே பதற. 2019க்கு முன்னாடி 2 முறை கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கேன். நான் ஏன் நீக்கப்பட்டேன்னு போய் தெரிஞ்சுட்டு வாடா. பழைய ஆளா இருந்தேன்னு வை, நான் கேட்கிற கேள்வியில தும்பச்செடியில் தூக்கு போட்டுக்குவீங்க. அதெல்லாம் வேணாம். அதை ஒரு ஓரமாக போட்டு முடிச்சு வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல அரசியல் களத்தில் நிற்கிறோம். நம்ம கட்சிக்கு நம்மளால கெட்ட பேர். இப்பவே இப்படி, அப்ப எப்படின்னு பார்த்துக்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த வீடியோ போட்டு கொலை மிரட்டல், தேனிக்குள்ள சாட்ட வர முடியாது, வந்தா உசுரோட திரும்ப முடியாது, மண்டையில மசிரே இல்லவனா உசுரை பத்தி பேசக்கூடாது. டேய் ஏய் தம்பி தம்பி, வீரம்னா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதுடா வீரம். மலர் மாலைகளுக்கும் தூக்கு கயிற்றுக்கும் எவன் ஒருவன் துணிந்து நிற்கிறானோ அவனே உண்மையான வீரன் என்று தெய்வ திருமகனார் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கர் சொல்லியிருக்காரு. வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்ற முழக்கத்தை முன் வச்சிருக்காரு. உயிர் உசுர மதுக்கு தம்மோட. டேய் என்னையெல்லாம் எங்க வீட்டுல 2010 தண்ணி தீச்சு விட்டாங்க. நீ இன்னைக்கு இருக்கிற துறைமுருகனை பார்த்துருக்கிற, கட்டுப்படுத்தப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்டு பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு இதுக்கே பதற. 2019க்கு முன்னாடி 2 முறை கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கேன். நான் ஏன் நீக்கப்பட்டேன்னு போய் தெரிஞ்சுட்டு வாடா. பழைய ஆளா இருந்தேன்னு வை, நான் கேட்கிற கேள்வியில தும்பச்செடியில் தூக்கு போட்டுக்குவீங்க. சாட்ட எச்சக்கல நாய, ஆம்பளத்தனத்தெல்லாம் நீ பேசலாமா? தேனிக்கு எதுக்கு போனோம்? உன் கட்சி விஷயமா போனா உன் கட்சியை பற்றி மட்டும்தான்டா பேசணும். அது எதுக்குடா அங்கே போய் கூட தாவைக்கா சூத்தம் நக்கினே இருக்கிற? ஏண்டா எதுக்கு போனியோ அதை மட்டும் பேசணும்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கடா. நீ தாவைக்கா பேசணும். என்ன தாவைக்கில் இருக்கிறவங்களாம் இதுவா? அவங்க ஓட்டு வாங்கும் போதெல்லாம் தெரியலையாடா நாய? அவங்க ஓட்டை வந்து நீங்கள் பிச்சை எடுத்து வாங்கினீங்களா? அப்போ தெரியலையாடா நாய? ஆம்பளத்தனத்தை பேசுகிற அறிவு, ஆம்பளத்தனமாக பேசுகிற நாய். நான் தேனிக்கு வந்துட்டேன், இங்கே தான் இருக்கிறேன், பிடிங்கிடுவேன், கீச்சிரிங்க வர சொன்னீங்களே வந்துட்டேன் அப்படின்னு மீசியை முறுக்கி பேசுகிற பொட்டை. நான் கேட்குற ஒரு கேள்வி, ஆம்பளைனா தனியாக போயிருக்கணும். உன்னை கேட்டவங்கள தனியாக போய் நான் தேனியில் வந்துருக்கிறேன், முடிஞ்சா நீ வா அப்படின்னு சொல்லி நீ பேசுனா ஆம்பளை, சரியா? அதேமாரி ஆம்பளைத்தனா என்னன்ட்டு இன்னொன்று நான் சொல்கிறேன் உனக்கு. டிடிவி தினகரன் ஒரு பிரச்சனை பண்ணி உங்கள் வீடை தேடி அத்தனை பேர் வந்தாங்க. ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 பேர் 15 பேர் தான் வந்திருப்பாங்க. அதுக்கே நீ பயந்து போய் பாத்ரூமில் போய் பூந்துக்கின ஆள் நீ. எங்களுக்குன்னா தெரியாதுன்னு நினச்சிருக்கியா? நீ ஆம்பளத்தனத்தை பற்றி பேசுகிறியாடா? டே நாய பேசுகிறாரு இவர். நான் இப்போவே இல்லை, நான் இப்போ அடக்கி உடக்கி கிடுக்கி கீஞ்சி கிடக்கிறேன் அப்படின்றாரு. போடாங்க, எங்களுக்கு தெரியும்டா. உன்னெல்லாம் தண்ணி தெளித்து விட்டாங்க. நீ என்ன சொல்கிறது? அது எல்லாருக்குமே தெரியும். உன்னை தண்ணி தெளிச்சுலாம் உள்ள. ஐயோயோ இது கேடு கட்ட பிறவிடா, இது அச்சே தேத்திருப்பாங்க, சரியா? நீ என்ன நான் பண்ணுற, என்ன நான் செய்கிற எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா நாய. நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியும்ல. நீ பிறவிலே கேடு கட்ட பிறவி, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒன்று பேசுவேன், நாளைக்கு ஒன்று பேசுவேன். நாளைக்கு தளபதியே ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாருன்னா நீ தளபதிக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிற எச்சக்கதை தான் நீ, புரியுதா? அதான் சொல்கிறல்ல, நீ கட்சியை வழக்கத்துக்கெலாம் நீங்கள் பேசலை, கட்சியை உள்ளே எடுத்துகிட்டு போகிறது பேசுகிறீங்க. நீ பேசுகிறா, எவ்வளோ பேசுகிற, நீ என்ன தான் பேசினாலும் சரிடா, நாங்கள் வந்து நடா இருப்போம், முடிஞ்சதை பார்த்துக்கிறா.